அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தியாகபாலா. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பராபவ ஆண்டு இந்த 2026 ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி 12 ராசிக்குமே பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது எப்பொழுது குரு பெயர்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால், பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 18ஆம் தேதி 1/6/2026 இரவு 11 மணி அளவில் இந்த குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனை அமைக்கி கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் இந்த வீடியோ வந்து சேரும். இது மாதிரி நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அப்போது உங்களுக்கு வந்து எங்களுடைய செய்திகள், பயனுள்ள தகவல்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சாதுரியமும் இரட்டை நிலைப்பாடும் இந்த உலகத்தில் விஷ்ணுவை போன்று கதாபாத்திரமேற்று ஆளுக்கு தகுந்தாற்போல் நடந்து கொண்டு இந்த உலகத்தை சாதுரியமாக அணுகி சமாளித்து கொண்டு போய் செல்லக்கூடிய, வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடிய மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியில் இதுவரை குரு வீற்றிருந்து உங்களுக்கு ஒரு இறுக்கமான மனநிலையும் ஒரு சங்கட்டமான சூழ்நிலையும் உங்கள் வாழ்க்கை சிறைப்பட்டதைப் போல் ஒரு உணர்வையும் கொடுத்து வந்த குரு தற்பொழுது அந்த இடத்திலிருந்து, அந்த நிலையிலிருந்து மாறி 2ஆம் இடமாகிய கடகத்தில் உச்சம் பெறப் போகிறார். இந்த கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு குடும்பத்தில் அதாவது 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்கு, தனம், குடும்பம் இதை குறிக்கக்கூடியது, கல்வியை குறிக்கக்கூடியது. இப்போ சின்ன பிள்ளைங்க கல்வி பயிலக்கூடிய சின்ன குழந்தைங்க, அதாவது ஒரு 5ஆவது 6ஆவது 7ஆவது படிக்கக்கூடிய பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த ராசிக்காரவங்களாக இருந்தால் அவங்களுக்கு கல்வி இப்போ அருமையாக வேலை செய்யும், கல்வி நல்லாயிருக்கும், நல்லா வரும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது செல்வ குறைபாடுகள் இருந்து, குடும்பத்தில் சுபிச்சமற்ற தன்மை இருந்து, தீய சக்திகள் பாதிப்பு இருந்து, அல்லது சத்துருக்களால் பாதிப்பு இருந்து, இல்லை ஏதோ கிரக கோளாறுகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டு குடும்பத்தில் அமைதியின்மை இருந்தால் இப்போ குடும்பம் சூப்பராக இருக்கும், குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் அமைதி, சுகமான நிலை, தெய்வ கடாட்சம் எல்லாம், லட்சுமி கடாட்சம் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ஜோதிடர்கள் அல்லது ஒரு மரியாதைக்குரிய இடத்தில் உள்ளவர்கள்லாம் அவர்களுடைய வாக்குகள்லாம் இப்போ வாக்குக்கு மரியாதை இருக்கும். ஜோதிடர்களுக்கு வாக்குப்பொழிதான் ஏற்படும். இது மாதிரி வாக்குக்கு மரியாதை இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் அவருடைய பேச்செல்லாம் நல்லாயிருக்கும், பேச்சை கேட்பாங்க எல்லாரும். ஆன்மீகவாதிகள்லாம் அந்த பேச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் இருக்கும். இது மாதிரியான இந்த வாக்குஸ்தானம், வாக்கு நல்லாயிருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்றலாம். அதே மாதிரி தனஸ்தானம் அப்படிங்கும்போது நிறைய பணச்சேர்க்கை. இப்போ பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் சேரும், பணச்சேர்க்கைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் இதில். அதனால் குடும்பம், வாக்கு, தனம், இளைய கல்வி, அதாவது இளைய கல்வினா அந்த முதல் பிராயத்தில் அந்த ஒரு 7, 8 வயசு, 9 வயசு, 10 வயசு, 11 வயசுக்குள்ள உள்ள முதல் பிராய கல்வியெல்லாம் நல்லாயிருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லிக்கணும். அடுத்து அந்த 2ஆம் இடத்துலேருந்து குரு 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமாகிய விருச்சக ராசியை பார்வை செய்கிறார். இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். இப்போ 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் ஒரே நேரத்தில் குரு பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், 6ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு கடன் பிரச்சனை, நோய்கள், அல்லது எதிரிகளால் வரக்கூடிய தொல்லைகள், வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ வேலை கிடைக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது வேலையெல்லாம் கிடைக்கும். இப்போ வேலையை எதிர்நோக்கி கொண்டு இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். இது மாதிரியான யோகங்களை கொடுப்பார். இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால ருணரோக சத்துருக்கள் நல்லா நல்லா சுபிச்சமாக நமக்கு ஜாதகமாக முடியும். கடன் இருந்தால் கடன் தீரும், சத்துருக்கள் இருந்தால் அவங்க அடங்கி போவாங்க, வியாதிகள் இருந்தால் அந்த வியாதிகள் குறையும். இதுவும் 8ஆம் இடத்தையும் சேர்த்து பார்க்குறதுனால உங்களுக்கு நீண்ட நாள் கடன்கள்லாம் இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரியான யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி இந்த 6ஆம் இடத்துல 6ஆம் இடத்தை பார்க்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இந்த ஆன்மீகவாதிகளாக இருந்தால் அவர்களுக்கு இப்போ சுபிச்சமான காலகட்டம். 6ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது அதுவும் குரு காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து உச்சம் பெற்று, கடகத்தில் உச்சம் பெற்று இந்த 6ஆம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது மிதுன ராசியை சேர்ந்த ஆன்மீகவாதிகள் யாராக இருந்தால் யோகாபியாசங்களில் ஈடுபட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி தரும், யோகத்தில் வெற்றி தரும். இதை 100% நம்பலாம். அதாவது ஜாதகத்தில் எப்படி தான் இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் ஜாதகம், அவங்க ஜென்ம ஜாதகம் எப்படி தான் நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு யோகாபியாசங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வெற்றி தரும் அப்படிங்கிறத நம்பணும். அடுத்து நீண்ட நாள் கடன்கள் கண்டிப்பாக தீரும். ஏன்னா 8ஆம் இடத்தையும் பார்வை செய்யுது. அதனால் நீண்ட நாளாக இருந்துகிட்டு இருந்த மன உளைச்சல், அவமான பிரச்சனை, அவமானம் வரக்கூடிய கொடுத்த சில பிரச்சனைகள், கௌரவத்துக்கான பங்கங்கள்,
இது மாதிரி நீண்ட நாளாக விபத்து சம்பந்தமான காப்பீடுகள் யாருக்காவது பணம் வராமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டங்களில் வந்துடும். இந்த காப்பீட்டு அதாவது வந்து விபத்து காப்பீடு சம்பந்தமான தொகைகள் வருவதற்கான வாய்ப்பு, இது மாதிரியான வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதே மாதிரி நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடன் வரல அப்படின்னு சொன்னால் அதுவும் இப்போ வந்து இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். மொத்தத்தில் 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆபத்துகள் நீங்கும், நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீரும், நீண்ட நாள் வியாதிகள் தீரும். ஏன்னா 6ஐயும் 8ஐயும் பார்க்குறதுனால நீண்ட நாள் வியாதிகள் தீரும். ரொம்ப நாள் எதிரி வந்து இப்போ அழிவுக்கு ஆளாவார். அதே மாதிரி வந்து ரொம்ப நாளைய உங்களை மன உளைச்சலில் வச்சுக்கிட்டு இருந்த, ரொம்ப நாளாக மன உளைச்சலில் வச்சுக்கிட்டு இருந்த எந்த ஒரு விஷயமும் இப்போ தீர்வுக்கு வரும், சுபிட்சமான தீர்வு. அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். இப்போ 10ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது என்னென்னா, வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அதே மாதிரி வந்து வெளிநாடு சம்பந்தமான, ஏன்னா அது வந்து 12ஆம் ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு மீனம், அது வந்து உங்களுக்கு 10ஆம் இடமாக வருது. அந்த 10ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது வெளிநாடு சம்பந்தமான யோகங்களுக்கு மெனக்கெட்டுக்கிட்டு இருந்தவங்க, அது சம்மந்தம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்போ வெளிநாட்டு யோகம் கைகூடி வரும். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ஈடுபட்டு இருந்தால் இப்போ தொழில் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வரும். அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உயர்ந்த பதவிகள், அரசியல்வாதி மட்டும் இல்லை, எந்த துறையில் ஈடுபட்டு இருந்தாலும் அவங்களுக்கு உயர்ந்த பதவிகள் வந்து சேரும். அவங்களுடைய செயல்பாடு மிக அற்புதமாக இருக்கும், எல்லோரும் மதிக்கக்கூடிய அளவில் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போ வந்து இந்த காலகட்டத்தில், இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லணும். முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து 6, 8, 10 இந்த இடத்த தொடர்பு கொள்றதுனால, இந்த இடத்த குரு பார்வை செய்கிறதுனால, 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று பார்வை செய்கிறதுனால கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இப்போ அகலும் அப்படின்னு சொல்லணும். அகலக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும். அதனால் இந்த குருவுடைய முழு பலனை நீங்கள் பெறணும் அப்படின்னு சொன்னால், குருவுடைய முழு அருளாசி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த குரு பெயர்ச்சி அன்று ஆலங்குடிக்கு செல்ல முடிந்தால் ஆலங்குடியில் சென்று அந்த குரு பெயர்ச்சி அன்றைக்கி அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது 100% உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைவாக இருக்கும். அப்படி குரு கோயிலுக்கு போக முடியலை அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் போகிறது தான் நல்லது. இந்த மிதுன ராசிக்கு குரு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி போக முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த வியாழக்கிழமை, அந்த குரு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உள்ள வியாழக்கிழமை அங்கே செல்லலாம். அப்படி அதுவும் முடியலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இருக்க பகுதியில், நீங்கள் இருக்க பகுதியில் உள்ள உங்களுடைய குலதெய்வம் கோயில் அல்லது வந்து இஷ்ட தெய்வம் கோயில், இதில் வழிபட்டு குருவை பிரார்த்திச்சுக்கலாம். உங்களுக்கு குரு வந்து அற்புதமான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு கூறுகிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.